வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தை இயக்கிய இயக்குனர். இவர் பிக் பாஸ் ஒரு சீசன் உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு பண்ணியிருக்காரு. அதனால விஜய் டிவி மகேந்திரன் மற்றும் கமல் சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அப்படி இருக்கும் பொழுது சோனி பிக்சர்ஸுக்கு தான் அமரன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்த பொழுது அதை ராஜ்கமலுக்கு கொண்டு வந்தார். இப்போ அவர் அடுத்த படம் நம்ம தனுஷ் சாய் பல்லவி அந்த காம்பினேஷனில் நம்ம மதுரை அன்பு அவருடைய தயாரிப்பில் பண்ணுறதா இருந்தது. ஸோ அந்த படம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் வருதுன்னா, அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்துடைய பட்ஜெட் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் 135 கோடி ரூபா. அந்த ப்ராஜெக்டை அமைச்சு கொடுத்தவரே நம்ம மகேந்திரன் தானா, ராஜ்கமல் மகேந்திரன் தான். இவருக்கு இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ராஜ்குமார் பெரியசாமி அனுப்பிச்சி விட்ருக்காரு. பட் அந்த அன்புச்செழியன்கிறவர் ஒரு ஃபைனான்சியர். அவருக்கு வாங்கி வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 135 கோடி, அதுவே பெரிய பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் அதில் ஒரு சில சின்ன சேஞ்ச் என்னன்னா, மம்முட்டி நடிக்கிறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. மம்முட்டி உள்ள வந்தா மம்முட்டியோட சம்பளம் 25 கோடி. ஸோ அது 160 கோடியா பட்ஜெட் மாறினோன்னு அவர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்த பொழுது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் 50 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்ரி பண்ணியிருக்காங்க. 2026 ஜூன் மாதம் இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் தைரியமாக எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏற்பாடு பண்ணது மகேந்திரன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த 160 கோடிங்கிறப்ப இந்த தனுஷ் யோசிச்சிருக்காரு, நம்ம பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது ராஜ்குமார் பெரியசாமி மூலமாக ராஜ்கமல் அந்த படத்தை தயாரிக்க போகிறதாக இப்போ லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு. அருமையான கேஸ்டிங்கு. மம்முட்டி ஒரு மிகச்சிறந்த நடிகர், தனுஷ் இன்றைய இளம் தலைமுறை உள்ள நடிகர்கள்ல ஒரு நல்ல நடிகர், சாய் பல்லவி மிகச்சிறந்த நடிகை. ஸோ இந்த காம்பினேஷன்ல இதை ராஜ்கமல் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் தயாரிக்கும் பொழுது இதோட அவுட்புட்டு பிரமாதமாக வரும். ஏற்கனவே ராஜ்குமார் பெரியசாமி அமரன் எடுத்த பொழுது அவருக்கு முழு சுதந்திரமும் கொடுத்துருந்தாங்க. அதாவது சொன்ன பட்ஜெட்டை விட 20 கோடி ரூபாய் எக்ஸஸ் ஆன பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பரவாயில்ல, நீங்க தைரியமா எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா வந்த செலவையும் அவர் ஓகே பண்ணி எடுத்து தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மிகப்பெரிய வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ஏராளமான விருதுகளை குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருடம் நிச்சயமா நேஷனல் அவார்டு, நிறைய தேசிய விருதுகள் வாங்கும். இப்பவே கோல்டன் பீகாக் அவார்டுக்கு அதை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அமைச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்தியன் பனோரமால முதல் படமாக அந்த படம் திரையிடப்பட்டது. அதுக்கு கமல் சார், நம்ம டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அந்த டீமே போயிருந்தாங்க அந்த இதுக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்றது ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஜெயலலிதா கவின்கலை பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் சிறப்புரையாற்றினார். எல்லாருக்கும் பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினார். அதில் நடிகர் சிவகுமாருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் அவர் பேசும்பொழுது டெக்னாலஜியை பற்றி அவர் பேசினார். அதாவது டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம அதை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். அதாவது வல்லவன் தன்னை ஆயுதத்தை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெக்னாலஜியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும், அதுக்கான ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கணும். சமீபத்தில் கலைஞானி கமலஹாசன் அமெரிக்காவில் போய் ஏஐ டெக்னாலஜி தொடர்பான ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை போன்றே நீங்களும் ஆர்வமாக இந்த டெக்னாலஜியை கற்றுக்கணும்னு சொல்லி அவர் பேசினதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நம்மவர் கமலஹாசன் எப்படி அவர்களை மதிக்கிறாரோ அவங்களும் இந்த விழாவில் அவரை ஒரு உதாரணமாக காமிச்சு பாராட்டி பேசுவது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். குறிப்பாக கமல் ரசிகர்களுக்கு இது சந்தோஷம். எல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, இது விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுற படம். பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. ஸோ இந்த படம் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை போல் இருக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு டீசர் மாதிரி விட்டாங்க, அதை பார்க்குறப்ப தெரிஞ்சுது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குறப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா, பவர்டு பை ஆண்டவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கமல்ஹாசன் ஃபிலிம் அகாடமி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்டடம் அதில் இருக்கு. வெளியில் பிரதீப் ரங்கநாதன் நிற்கிற மாதிரியான ஒரு பிக்சர் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது ஃபியூச்சரில் கமல்ஹாசன் ஃபிலிம் அகாடமி வரும், ஆண்டவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத அவர் போட்டிருந்தாரு. அவர் எப்படின்னா, அவருக்கு உலகநாயகன் கமல்ஹாசனை ரொம்ப பிடிக்கும் விக்னேஷ் சிவனுக்கு. அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று நம்ம செஸ் ஒலிம்பியாட் நடத்துனாங்க தமிழ்நாட்டில்.
சென்னையில் வந்து செஸ் ஒலிம்பியாட் நடந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய 150 நாடுகளுக்கு மேலே உள்ள ஆட்கள்லாம் வந்து கலந்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு செஸ் ஒலிம்பியாடாக அது அமைஞ்சுது. அந்த செஸ் ஒலிம்பியாடை நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டவர் நம்முடைய விக்னேஷ் சிவன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இந்த விழாவில் வந்து அந்த துவக்க நிகழ்ச்சி இருக்குல்ல, ஓப்பனிங் செரமனி, அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனோட வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின்கிட்ட சொல்ல உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து கமல் சார்கிட்ட கேட்டு கமல் சார் வந்து நேரடியாக வந்து ஒரு நாள் வந்து இதை பற்றி கேட்டிருக்காரு, என்னென்னலாம் இருக்குது, என்ன பண்ணணும், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அச்சாரம் ஒரே டேக்கில் அடித்து தூள் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டாராம். அது எவ்வளோ பெரிய பாராட்டை பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பின்னாடி அவர் அமெரிக்காவில் இருந்த பொழுது க்ளோசிங் செரமனியாக அவர் பேசி கொடுத்தாரு. ஸோ அவர் படிக்க போயிருந்தார்ல, அந்த காலகட்டம் தான் நினைக்கிறேன், அப்போ தான் பேசி கொடுத்தாரு. அது பெரிய பாராட்ட கொடுத்தது. சோஷியல் மீடியாலலாம் மிகப்பெரிய அளவில் உலகநாயகன் கமல்ஹாசனை எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த நிகழ்வு அதுக்கு வந்து கமல் சார் தான் வேணும், அவருடைய வாய்ஸ் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொன்னியின் செல்வன் ஓப்பனிங்காக இருக்கட்டும், அந்த செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், இன்னும் நிறையா விஷயங்களில் வந்து கமல்ஹாசனுடைய வாய்ஸ் அதை வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க, அவர் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான். இன்னொன்று வந்து அவர் வந்து சூர்யாவை வச்சு எடுத்த படம். ஸோ அந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. ஸோ அந்த படம் வந்து சூர்யா வந்து ஒரு கமல்ஹாசன் ரசிகர், உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகராக அதில் காமிச்சிருப்பாரு. தானா சேர்ந்த கூட்டம். ஸோ அந்த படம் ஒரு பொங்கல் ரிலீஸாக வந்தது. ஸோ அதில் வந்து உலகநாயகன் ரசிகராக நடிச்சிருப்பார். அதில் பாடல்கள்லாம் பெரிய ஹிட்டான படம். ஸோ அந்த மாதிரி கமல் சாருக்கு அவர் தீவிரமான ஒரு ரசிகராக ஆரம்பத்திலேயே இருந்திருக்கார் விக்னேஷ் சிவன். நம்மவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அவர் எந்த தொகுதியை பற்றி வேணாலும் அவர் வந்து அந்த பிரதிநிதிகளோட பேசலாம். இப்போ சமீபத்தில் வந்து கோவா போயிருந்த பொழுது அந்த எம்பியோட பேசினார், டிஸ்கஸ் பண்ணார். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் அவருடைய சொந்த ஊர், அவர் பிறந்த மண்ணான பரமக்குடி, அந்த பரமக்குடியில் வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முருகேசன், அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. தொகுதியோட வளர்ச்சி திட்டங்கள் என்ன பண்ணணும், நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ராஜ்யசபா எம்பிக்கு வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு உண்டு, வருடம் உண்டு. ஸோ அதில் ஏதாவது உதவி வேணும்னா நான் செஞ்சு தரேன், ஸ்கூல் கட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வேறு ஏதாவது ஹெல்ப்பு என்ன வேணும் அப்படிங்கிறதையும், இப்போ என்ன மாதிரி ப்ராக்ரஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி சொந்த ஊர், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அதே மாதிரி பல இடங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ராஜ்யசபா உறுப்பினர் வந்து ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபா அவங்களுக்கு வந்து தொகுதி மேம்பாட்டு நிதி வந்து உண்டு. அதுலேருந்து அவங்க செயல்படுத்தலாம். அது எந்த தொகுதிக்கு வேணாலும் அவர் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். பள்ளிக்கூடம், நீர் தொட்டி, பேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்ன வெல்ஃபேர் வேணாலும் அவர் அந்த 5 கோடிக்கு எவ்ரி இயர் 5 crore உண்டு.